ஓகே, ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இன்டர்வியூக்கு வந்திருக்க எல்லாருக்கும் வெல்கம். இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கெஸ்ட்டை தான் வந்து நம்ம இன்டர்வியூ பண்ண போறோம். வெல்கம் சாரு அக்கா. ஹாய். அக்கா. தேங்க்யூ பாலா. ஓகே அக்கா, உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க அக்கா. ஓகே, ஸோ மை செல்ஃப் சாருலதா. ஸோ நான் வந்து தேனி பேஸ்டு கான்டென்ட் கிரியேட்டர். ஸோ என்னோட ஜேர்னி பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு ஆண்டர்பிரினர் மைண்ட் செட்ல தான் நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஃபோக்கஸ்ஃபுல்லா இருந்தேன். அண்ட் ரைட் நவ் இப்போ வந்து நான் ஒரு கிரன்ச் மச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாட் ஐட்டம் ஷாப் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் தேன் தட் தேனி பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு vlogging ரிலேட்டட் டு கான்டென்ட் கிரியேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். தேன் தட் ஐம் அ ட்ரெயினர், ஸோ சாஃப்ட் ஸ்கில் ட்ரெயினர். ஓகேக்கா, சிங்கிள் பர்சன் பட் மல்டிபிள் டேலண்ட் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சொன்னீங்க. ஓகேக்கா, நீங்க வந்து ஆண்டர்பிரினர் ஆகணும் அப்படின்ற ட்ரீம் வந்து உங்களுக்கு எதனால வந்துச்சு? எந்த சுச்சுவேஷன் பார்த்து இப்படி ஒரு ட்ரீம் உங்களுக்கு வந்துச்சு? ஓகே, ஸோ ஆக்சுவலி ஃபினான்ஷியலி லைக் எங்களோட பேக்ரவுண்ட் இருக்குல்ல, லைக் ஃபேமிலி பேக்ரவுண்ட், இட் இஸ் நாட் மச் குட். ஸோ எனக்கு சின்ன வயசுல இருந்தே வந்து இப்போ ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்கணும் அப்படின்னாலுமே லைக் என்னோட ஓன் மணில இருந்து இல்ல ஒரு பாக்கெட் மணி நான் சேர்த்து வச்சு, ஸோ அந்த மாதிரி தான் எதுனாலுமே ஐ யூஸ் டு கெட் எனிதிங். அப்போ வந்து எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஓகே நம்ம லைஃப் நம்ம தான் நம்மளை பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு தாட். ஸோ இதை எப்படி நான் வந்து பிசினஸோட ஆட் பண்ணேன்னா, என்னோட 6th ஸ்டாண்டர்ட்ல நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ என்கிட்ட இருக்கிற ஒரு கிரியேட்டிவ் திங்ஸை வச்சு, கையில இருக்கிற பேப்பர்ஸை வச்சு நான் வந்து இந்த குவில்லிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம்ல பயங்கரமா பூம் ஆச்சு. ஸோ அந்த டைம்ல ஐ ஸ்டார்டட் மேக்கிங் இயர்ரிங்ஸ், பேங்கிள்ஸ் இந்த மாதிரி பண்ணி என்னோட 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே நான் வந்து செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் அது போக போக நான் ஒவ்வொரு டைம்ல எடிட்டிங் கத்துக்கிட்டேன். ஸோ என்னோட ஸ்கூல் லைஃப்ல நான் நிறைய விஷயம் லேர்ன் பண்ணி, அண்ட் இந்த லாக்டவுன்ல ஐ ஸ்டார்டட் எக்ஸ்ப்ளோரிங் மெனி திங்ஸ். ஆன்லைன்ல டியூஷன்ஸ் எடுத்தோம், ஜிகே லேர்னிங் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதா நிறைய ஸ்கில்ஸ் வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணேன். ஸோ அந்த இடத்துல தான் வந்து ஓகே நமக்குன்னு ஒரு விஷயம் இருக்கணும். அண்ட் இந்த 9 to 5 ஜாப் வந்து இல்லாம லைக் ஐ வாண்ட் டு பி ஆன் மை ஓன் அப்படின்ற ஒரு தாட்னால தான் அந்த ட்ரீம் எனக்கு வந்துச்சு. ஸோ நம்ம வந்து நம்மளோட ஓன் லெக்ல இருக்கணும். அண்ட் நம்ம வந்து நம்மளோட ஓன் மணி மேக் பண்றதுக்கான ஸ்கில்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குமோ எல்லாத்தையுமே நான் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சேன். ஓகேக்கா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சின்ன வயசுலயே வந்து உங்களோட ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. உங்களுக்கு வந்து யாருக்கா இன்ஸ்பிரேஷன்? நீங்க ஒரு ஆண்டர்பிரினர் ஆகணும் அப்படின்னு வந்து ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. யாரையாவது பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருப்பீங்கல்ல, சோ இந்த மாதிரி வந்து இருக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி யார் வந்து உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்தது? ஓகே, ஸோ எனக்கு வந்து 2 இன்ஸ்பிரேஷனல்னு சொல்லலாம். பர்சனல் இன்ஸ்பிரேஷனும் சொல்லலாம், ப்ரொஃபஷனல் இன்ஸ்பிரேஷனும் சொல்லலாம். பர்சனல் இன்ஸ்பிரேஷன் அப்படின்றது எனக்கு நான் தான். ஏன்னா எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஃபெயிலியர் அப்படின்றது கண்டிப்பா நடக்கும். ஸோ அதுல இருந்து நம்ம ஒரு விஷயம் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைப்போம் எல்லாருமே. பட் எனக்கு வந்து எந்த ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலுமே ஃபர்ஸ்ட் எனக்கு கிடைக்கிற ஒரு விஷயம் வந்து ஃபெயிலியர் தான். ஸோ அப்ப வந்து நம்ம அந்த இடத்துலயே ஒரு ப்ராக்டிஸ், ரீஸ்டார்ட்னு நம்ம போறப்போ அந்த இன்ஸ்பிரேஷனா நம்மளாவே இருப்போம். ஏன்னா வி பிகேம் ஸ்ட்ராங்கர். ஒவ்வொரு ஃபெயிலியரையும் நம்ம மீட் பண்றப்போ அந்த இடத்துல நம்ம அவ்வளோ ஸ்ட்ராங்கரா நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். அண்ட் ப்ரொஃபஷனலி எனக்கு வந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட டீச்சர்ஸ். ஏன்னா எனக்கு வந்து நான் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஐம் ஜீரோ. ஆனா அதே இது நான் காலேஜ்ல பாத்தீங்கன்னா நான் தான் டிபார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட். ஸோ எனக்கு இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குல்ல, ஸோ அது எனக்கு கொடுத்தது வந்து கண்டிப்பா என்னோட காலேஜ் டீச்சர்ஸ் தான். அண்ட் இந்த அளவுக்கு என்னை யோசிக்க வச்சது அப்படின்றதும் எனக்கு அந்த காலேஜ்ல எனக்கு வந்து அந்த மென்டார்ஸ், ஸோ அவங்களோட கைடன்ஸ் இல்லாம கண்டிப்பா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கவே முடியாது. ஸோ நம்மளோட அந்த ஆரம்ப விதைன்றது வந்து கண்டிப்பா டீச்சர்ஸ் மட்டும்தான்.
ஓகேக்கா, கண்டிப்பா உண்மைதான். நம்மள வந்து மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த இடத்துல குரு வந்து ஒரு நல்ல ரோல் ப்ளே பண்றாங்க. நீங்க சொன்னது பார்த்தா உங்களோட லைஃப்ல வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனே மென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறது நல்லா தெரியுது. ஓகேக்கா, நிறைய ஃபீல்டு இருக்கு. அப்போ நீங்க வந்து ஏன் இந்த சில பர்டிகுலர் ஃபீல்ட் சூஸ் பண்ணிருக்கீங்க இல்லையா? இப்போ வந்து நீங்க சார்ட் ஷாப் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. அதோட வந்து சில கண்டென்ட் கிரியேட் பண்றது இதெல்லாம் பண்றீங்க. எத்தனையோ ஃபீல்டு இருக்கும் போது நீங்க ஏன் இந்த ஃபீல்ட வந்து சூஸ் பண்ணி பண்றீங்க? ஓகே. ஸோ அது ஆக்சுவலி சொல்லுங்கக்கா, அத வந்து பத்தி. நம்மளோட ஸ்கில்ன்றது ஒரு விஷயம் இருக்குல்ல. என்னதான் வந்து வி ஹாவ் மெடிக்கல் ஃபீல்டு, நிறைய ஃபீல்டு வந்து நமக்கு இருக்கு. பட் நம்மளோட ஸ்கில் அப்படின்றது எனக்கு வந்து ஸ்டோரி டெல்லிங். ஸோ சின்ன வயசுல இருந்து எனக்கு ஸ்டோரி சொல்றது இல்ல ஸ்டோரிஸ் கேட்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு வந்து அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நான் என்னோட காலேஜ் தேர்ட் இயர் அதாவது பிஜி நான் பண்ற வரைக்குமே நான் வந்து சோஷியல் மீடியால அவ்வளவு ஆக்டிவான ஒரு பர்சன் கிடையாது. போஸ்ட் போட மாட்டேன். ஈவன் ஐ ஹாவ் எஃபி, இன்ஸ்டாகிராம் எல்லாமே இருக்கு. பட் அவ்வளவு ஆக்டிவான நான் அந்த போஸ்ட் போடுறது, ரீல்ஸ் போடுறது அந்த மாதிரி ஒரு பர்சன் கிடையாது. பட் ரீசெண்டா ஒரு 2 இயர்ஸா தான் ஐ ஸ்டார்டட் புட்டிங் லாட் ஆஃப் கான்டென்ட். ஏன் அப்படின்னா வி ஃபீல் லைக் எங்க இருந்தனாலுமே வி கேன் கனெக்ட் வித் பீப்புள். இப்போ நான் வந்து ஒரு 2 டேஸ் முன்னாடி கொடிஷியால நடந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிருக்கேன், விச் இஸ் ஸ்டார்ட் அப் டிஎன். அங்க போகும்போது பீப்புள் ஆர் ரெகக்னைசிங் மீ. நீங்க சாரு தானே, நீங்க தேனியில இந்த மாதிரி கான்டென்ட் போடுவீங்க, உங்க வீடியோஸ் பார்த்து தான் நான் இங்க வந்து ஒரு இடத்துல போய் நான் ஃபுட்டு ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்றப்போ வி ஃபீல் லைக் ஓகே, நம்ம இங்க போடுறது ஏதோ ஒரு இடத்துல இருக்கிற பீப்புள் கூட வி கேன் ஏபிள் டு கனெக்ட். ஸோ இந்த ஒரு கனெக்டிவிட்டி வந்து கண்டிப்பா எனக்கு கான்டென்ட்ல தான் கிடைச்சிச்சு. தேன் தட் ஏன் நான் வந்து ஷாப் நான் இது பண்ணேன் அப்படின்னா, வி ஹாவ் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு வந்து கொட்டி கிடக்குது. பட் ஏன் வந்து ஒரு சாட் ஷாப் வந்து, அதுவும் வந்து நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணி அரௌண்ட் 6 months தான் இருக்கு இந்த ஒரு ஷாப். அதுக்குள்ளேயுமே ஐ ஃபெல்ட் லாட் ஆஃப் பீப்புள். ஏன்னா ஒரு கான்டென்ட் கிரியேட்டர். ஸோ நான் அந்த இடத்துல ஒரு பூம் பண்ணிட்டு ஒரு 10K ஃபாலோவர்ஸோட எங்க ஊர்ல நான் ஒரு ஷாப் போடுறப்போ இன்னும் பீப்புளால என் கூட ஈஸியா கனெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. நீங்க ஒரு ஷாப்பை போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒரு மார்க்கெட்டிங் பண்றதுக்கும், உங்களை நீங்களே ஃபர்ஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பீப்புளுக்கு உங்களை ஐடென்டிஃபை பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு விஷயத்த நீங்க இன்ட்ரடியூஸ் பண்றீங்கல்ல. ஸோ ஈஸியா பீப்புள் வந்து உங்களை ட்ரஸ்ட் பண்றாங்க. ஓகே, நம்ம சாருவோட கடை வந்து என்கிட்ட பேசிட்டு போறாங்க. இப்ப வந்து ஒரு சாப்பிட வராங்க, ஐ எம் கிவிங் பானிபூரி. அதுல ஐ ஹாவ் லாட் ஆஃப் வெரைட்டிஸ், சிக்கன் பானிபூரி, சாக்லேட் பானிபூரி எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. சோ அப்ப வந்து எங்க ஊர் தேனியில வந்து பாத்தீங்கன்னா தட் இஸ் நாட் லைக் ஒரு நல்ல பானிபூரி, ஒரு ஹெல்த்தியான பானிபூரி கிடைக்குதானா கிடையாது. பட் நம்ம கிட்ட எல்லாமே பாத்தீங்கன்னா பாயில்டான ஐட்டம்ஸ் குடுக்கறப்போ தே கேன் ஏபிள் டு நல்லா இங்க குடுக்குறாங்க. சோ அந்த ஒரு ட்ரஸ்ட்ன்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு அந்த கான்டென்ட் கிரியேஷன் மூலியமா தான் வந்துச்சு. ஓகே. ஓகேக்கா, ஃபர்ஸ்ட் வந்து பீப்புளுக்கு வந்து நம்மள தெரியணும். அதுக்கப்புறம் நம்ம சொல்றத வந்து ஈஸியா ட்ரஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து ரொம்ப நல்ல விஷயம். நீங்க அதை எடுத்து ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ இப்போ இந்த ஜேர்னில வந்து உங்களுக்கு நிறைய பேரியர்ஸ் இருந்திருக்கும் கண்டிப்பா. இப்போ எது ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, பேரியர்ஸ் இல்லாம இருந்திருக்காது, சேலஞ்சஸ் இருந்திருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன பேரியர்ஸ் இருந்துச்சு, நீங்க அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தீங்க அப்படிங்கறத சொல்லுங்க. ஓகே. ஸோ பேரியர்ஸ்ன்றது ஒரு நல்ல விஷயமா நம்ம ஃபர்ஸ்ட் கன்சியூம் பண்ணணும் அப்படின்றத நான் லைஃப்ல கத்துக்கிட்ட ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா ஃபினான்ஷியல். ஸோ எந்த ஒரு விஷயம் பண்றோம்னாலும் ஃபினான்ஸ் அப்படின்றது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ எனக்கு அந்த ஃபினான்ஸ்ன்ற ஒரு விஷயத்துல நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனேன். ஏன்னா வந்து ஒரு பேசிக்கா ஒரு ஷாப் போடுறதுல இருந்து இப்ப வரைக்கும், என்னோட காலேஜ் முடிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் லைக் பேரண்ட்ஸை டிபெண்ட் பண்ணி கிடையவே கிடையாது. ஈவன் ஒன் சிங்கிள் பென்னி நான் ஏர்ன் பண்ணி என்னோட மணியில தான் அந்த இடத்துல எல்லாமே ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்ப அப்படி பாக்குறப்போ ஃபினான்ஸ் அப்படின்ற ஒரு பேரியரை உடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஈவன் என்னோட ஷாப்பை வந்து நான் ஓபன் பண்றதுக்கு நைட்டு ஐ டோன்ட் ஹாவ் அ மணி. லைக் எல்லா மணியுமே எடுத்து வி இன்வெஸ்டட். எனக்கு வந்து ஒரு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு கூட ஐ டோன்ட் ஹாவ் மணி டு பே ஃபார் அ பெயிண்டர். ஸோ நைட்டு உட்காந்து அப் டு 3 o'clock ஐ பெயிண்டட் மை ஷாப். ஸோ இப்படிதான் வந்து நான் பேசிக்ல இருந்து ஆரம்பிச்சேன். அண்ட் ஒரு ஒரு செங்கல் வாங்கியாச்சு, பட் செங்கலை எடுத்துட்டு வர்றதுக்கான டிரான்ஸ்போர்டேஷன்ஸ் என்கிட்ட மணி கிடையாது. ஸோ என்னோட ஸ்கூட்டில நான் என்னோட செங்கல் எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஸ்கூட்டில எடுத்துட்டு வந்துதான் இந்த ஒரு பில்டிங்கை நான் வந்து மேக் பண்ணேன். ஸோ அப்ப அவ்வளோ விஷயம் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு மென்டலி வந்து பயங்கரமான ஒரு இது நடந்துச்சு. ஆல்சோ பாத்தீங்கன்னா நான் என்னோட ஷாப் ஓபன் பண்ணி 2 weeksலயே க்ளோஸ் பண்ணேன்.
ஜூன் அரௌண்ட் ஓபன் பண்ணோம், ஜூலைல ஓபன் பண்ணோம், ஆகஸ்ட்ல ஐ க்ளோஸ்ட் மை ஷாப் வித்தின் 2 வீக்ஸ். ஏன் அப்படின்னா சுத்தி இருக்கிற பீப்புள். அப்போ ஒரு 2 வீக்ஸ்ல வந்து ஒரு டிராபேக்னால நம்ம ஒரு ஷாப்பை க்ளோஸ் பண்றோம்னா சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளை எப்படி பார்ப்பாங்க? ஷீ இஸ் அ ஃபெயிலியர், இது ஒரு ஃபெயிலியரான ஒரு பிசினஸ், அவங்களுக்கு பிசினஸ் பண்ண தெரியல, பொறுப்பே இல்லாம வந்து இப்படி ஷாப்பை மூடி வச்சிருக்காங்க. லாட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ஸ். நமக்கு வந்து ஹெல்த், நம்ம டே அண்ட் நைட் உட்காந்து அந்த இடத்துல பிளான் பண்ணி ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்றோம். பட் யாரோ ஒரு ஆள், ஏன்னா நம்மளால எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது எப்படி பேரியர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா இடத்துலயுமே பீப்புள் யூஸ் டு புட் டவுன் அஸ், பயங்கரமா நம்மள வந்து புட் டவுன் பண்ணுவாங்க. பட் அந்த இடத்துல எப்படி நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டா இருக்கும் அப்படின்றதுதான் நான் அந்த இடத்துல லேர்ன் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயம். ஸோ எனக்கு ஃபெயிலியர் ஃபர்ஸ்டே வர்றதுனால என்னால அதுக்கடுத்து எந்த ஃபெயிலியர் வந்தாலுமே ஈஸியா ஒரு காம்பேக்ட் பண்ணிட முடியுது. அண்ட் லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ், அது வந்து நமக்கு சில நேரம் ஓகே நம்ம இந்த இடத்த விட்டு போயிடலாம், நமக்கு இது செட் ஆகாது அப்படின்ற ஒரு தாட் அப்சல்யூட்லி ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்ம வரும். பட் அதை ஓவர் கம் பண்றோம்ல அந்த பேரியரை, அது ஒரு பெரிய ஒரு விஷயமா நான் ஃபீல் பண்றேன். அண்ட் தென் இன்னொரு ஒரு பேரியரா வந்து என்ன பாக்குறேன்னா அக்செப்டன்ஸ். ஸோ இது வந்து நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். என்னடா இப்பதான் ஓபன் பண்ணோம், நல்லா தானே போச்சு, ஈவன் தோ ஐம் அ கான்டென்ட் கிரியேட்டர், பீப்புள் கிட்ட நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. 2 வீக்ஸ்ல ஐ மேட் குட் ரெவன்யூ. நான் போட்ட அமௌண்ட்டை அந்த 2 வீக்ஸ்லயே நான் எடுத்துட்டேன். ஐ இன்வெஸ்டட் சர்டன் அமௌண்ட், அந்த அமௌண்ட்டை நான் எடுத்துட்டேன். பட் வாட் இஸ் த திங் இஸ், நான் ஃபெயிலியர். ஏன்னா 2 வீக்ஸ்ல ஷாப்பை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது எல்லாத்தையுமே நான் ஓவர் கம் பண்ணி வித்தின் 3 வீக்ஸ் அடுத்து இன்னொரு ஒரு இடத்துல ஷாப் எடுத்து அதை நான் பில்ட் பண்ணேன். ஸோ அப்ப எனக்கு வந்து சுத்தமா எனக்கு கனெக்ஷன்ஸ் இல்லை, ஃபேமிலியோட கனெக்ஷன்ஸ் இல்லை, ஐ டோன்ட் ஹாவ் மச் மென்டல் ஸ்டெபிலிட்டி, இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து என்கிட்ட இல்லாம போச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்றதுக்கு ஐ டுக் லாட் ஆஃப் டைம். ஸோ பேரியர்ஸ் அப்படின்றது டே டு டே லைஃப்ல வரும். பட் அது எல்லாத்தையுமே நம்ம ஓவர் கம் பண்ணி அந்த ஸ்ட்ராங்கா எந்த இடத்துல நிக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. கண்டிப்பாக்கா, நீங்க சொன்னதெல்லாம் 100% ட்ரூ. ஏன்னா பேரியர்ஸ் இல்லாம எந்த ஒரு பிசினஸ்மே கிடையாது. ஸோ நீங்க அவ்வளோ அழகா அந்த பேரியர்ஸை வந்து மேனேஜ் பண்ணி வந்திருக்கீங்க. ஸோ ஓகேக்கா, இப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பேரியர்ஸ் எல்லாம் வந்துச்சு. ஸோ இதெல்லாம் நான் ஓவர் கம் பண்ணி இந்த இடத்துல தான் எனக்கு சக்சஸ் கிடைச்சது, இந்த பிளேஸ்ல வந்து இதை நான் சக்சஸா ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு பாயிண்ட் வந்து உங்களுக்கு இருந்திருக்கா? இருந்திருந்தா அது எந்த பாயிண்ட் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுங்கக்கா. ஓகே, ஸோ நான் இது வந்து என்னோட பர்சனலாவும் எடுத்துக்கலாம், என்னோட ஷாப் ரிலேட்டடாகவும் எடுத்துக்கலாம். ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஆக்சுவலி நான் ஒரு கான்டென்ட் கிரியேட்டர், கரெக்டா? ஸோ எனக்கு திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துருச்சு என்னோட பேஜ்ல. ஸோ நான் என்ன வீடியோஸ் போட்டாலுமே இட்ஸ் நாட் கோயிங் வியூஸ். நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம்னா அவங்க வந்து ஒரு கான்டென்ட் கிரியேட்டர், எங்க போனாலுமே தே யூஸ் டு டூ ப்ரொமோஷன்ஸ் வரும், நல்லா ஏர்ன் பண்றாங்க, அந்த ஒரு மைண்ட் செட்ல மட்டும்தான் பீப்புள் வந்து ஒரு கான்டென்ட் கிரியேட்டரை பாக்குறாங்க. தேன் தட் அவங்கள வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, தே ஆர் லுக்கிங் தெம் லைக் அசட். இப்ப நான் ஒருத்தவங்க கிட்ட போய் பேசுறேன் அப்படின்னா இவங்களுக்கு இந்த ஃபாலோவர்ஸ் இருக்கு அதனால இவங்க கிட்ட நம்ம நல்லா பேசணும் அப்படின்னு இருக்கிற பர்சன்ஸ் வந்து அப்சல்யூட்லி வி நோ, ஓகே நம்ம வந்து வி ஹாவ் திஸ் பொட்டன்ஷியல், ஸோ இதுக்காக நம்ம கிட்ட வந்து பேசுறாங்கன்றது இருக்கு. மீன்வைல் பர்சனலி பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணாலும் ஈவன் வி ஆர் டவுன் ஆர் வி ஆர் இன் அ குட் சக்சஸ், ரெண்டுத்துலயும் இருக்கும்போது நம்ம கூட இருக்கிற பர்சன்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ தே ஆர் மச் மோர் திங்ஸ். என்னோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், பேரண்ட்ஸா இருக்கட்டும், எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸுமே இல்லாம நம்ம கூட இருக்காங்கல்ல. ஸோ அது ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயமா நான் என்னோட லைஃப்ல பாக்குறேன். அண்ட் மோர் திங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சக்சஸ் அப்படின்ற ஓகே நான் இந்த இடத்துல ஐ எம் ஃபீலிங் குட் அப்படின்றத வந்து நான் பீப்புளா தான் பாக்குறேன். ஈவன் தோ நான் என்னோட ஃபெயிலியரும் அவங்களுக்கு தெரியும், ஹையர்னும் அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ் கூட இருக்கிறது ஒரு சக்சஸா நான் வந்து ஃபீல் பண்றேன். ஏன்னா அஸ் அ பப்ளிக் நான் பீப்புளோட இருக்கேன், என்னோட ஹாப்பினஸ் தான் பீப்புள் கன்சியூம் பண்ணுவாங்க. இப்ப நான் உங்ககிட்ட வந்து இப்போ இவ்வளோ ஒரு ஃபெயிலியர் ஸ்டோரி இந்த மாதிரி 2 வீக்ஸ்ல நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்றப்போ உங்களுக்கு என் மேல ஒரு தாட் வரும். தேன் தட் என் கூட நீங்க பர்சனலி பழகும் போது அந்த கேரக்டர் எப்படின்றது தெரிஞ்சு ஒரு பர்சன்ஸ் நம்ம கூட பழகுறாங்களே, அதுதான் நான் வந்து ஒரு பெரிய அசட்டா பாக்குறேன். ஈவன் நம்ம வெல்த் எல்லாத்தையுமே நம்ம சொல்லலாம் பிசினஸ்ல, பட் த பீப்புள் ஹூ ஆர் ஸ்டாண்டிங் வித் அஸ் வந்து ஒரு பெரிய அசட். அண்ட் ஆல்வேஸ் அவங்களுக்கு வந்து நம்ம
நம்ம கிரேட்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றத நான் ரொம்ப ஒரு ஏர்லி பீரியட்லயே கத்துக்கிட்ட ஒரு லெசன் எனக்கு. அண்ட் சக்சஸ் அப்படின்றது இட்ஸ் நாட் இதுதான் நம்மளோட சக்சஸ் அப்படின்றது கிடையவே கிடையாது. ஏன்னா அதை தாண்டி பீப்புள் நிறைய விஷயம் நிறைய இடத்துல அச்சீவ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் வர ஜென்சி பீப்புள்ஸ் கிட்ட இருக்கிற ஐடியாஸ் எல்லாம் வந்து இட் இஸ் வெரி கிரேசி. ஏன்னா நான் ரீசெண்டா போன அந்த ஸ்டார்ட் அப் டிஎன்ல அவ்வளோ ஐடியாஸ் அவ்வளோ இனோவேட்டிவ் திங்ஸ் வந்து பீப்புள் கிட்ட இருக்கு. ஸோ சக்சஸ்ன்றது இட்ஸ் லைக் அ ஜேர்னியா தான் நான் பாக்குறேன். ஓகே நம்ம இதெல்லாம் பண்ணிட்டோம், வி ஆர் குட் அப்படின்றத விட எவ்ரிடே நம்ம என்ன புதுசா இனோவேட்டிவா கொண்டு வரோம். ஏன்னா இப்ப எங்க ஊர் வந்து பாத்தீங்கன்னா தேனி, இட்ஸ் லைக் அ ஸ்மால் டவுன். அப்ப இந்த இடத்துல நான் பானிபூரி கொடுக்குறேன், எல்லாருமே பானிபூரி கொடுக்குறாங்க. அப்ப நான் அந்த இடத்துல என்ன யூனிக்கா பண்ணலாம் அப்படின்னா நான் டெலிவரி கொண்டு வந்தேன். நீட்டான பேக்கிங் பண்ணி ஹைஜீனிக்கான ஒரு பானிபூரி உங்க வீடு தேடி வருது டு என்ஜாய் யுவர் ஸ்நாக்ஸ். ஏன்னா இப்ப அடுத்து ஃபுல்லா மழை காலம். ஸோ எவ்ரிடே நம்ம கிட்ட அந்த புது இனோவேட்டிவ் இருக்கணும். புதுசா நம்ம என்ன கொண்டு போறோம் இந்த சொசைட்டிக்கு, வாட் வி ஆர் கோனா கிவ் டு தெம். இங்க இல்லாத ஒரு சொல்யூஷனை நம்ம கொடுக்கறத விட சொல்யூஷன்ஸ் ஆர் தேர் எவ்ரிவேர், பட் கன்சிஸ்டன்சி அதுன்றது ரொம்ப ஒரு மெயினான விஷயமா நான் பாக்குறேன். புதுசு புதுசா இனோவேட் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணணும் அழகா இன் அ பிசினஸ். ஓகேக்கா, சக்சஸ்ங்கிறது ஒரு பாயிண்ட்ல டிஃபைன் பண்ண முடியாது. பட் வந்து பீப்புள் தான் ரியல் அசெட் அப்படிங்கறத வந்து நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. ஓகேக்கா, இப்போ நீங்க ரயில அட்டன் பண்ணிருப்பீங்க. ரயிலா வந்து உங்க லைஃப்ல எப்படிலாம் ஹெல்ப் பண்ணுச்சு? உங்க ஜேர்னி, இந்த ஆண்டர்பிரினர்ஷிப் ஜேர்னில ரயிலா எப்படி ஹெல்ப் பண்ணுச்சு அப்படிங்கறத ஷேர் பண்ணுங்கக்கா. ஓகே, ஸோ நான் வந்து என்னோட லைஃப்ல ஒரு கரெக்டான பீரியட்ல வந்து நான் ரயில அட்டன் பண்ணேன். பிகாஸ் எனக்கு வந்து அரௌண்ட் ரயிலா தேர்ட் ஆர் ஃபோர்த் அட்டன் பண்ண ஒரு பர்சன் தான் எனக்கு சொல்லிக்கிட்டே இருந்தான், நீ போய் ரயிலா அட்டன் பண்ணு. ஃபார் மோர் ஓவர் 2 இயர்ஸா என்கிட்ட இந்த ரயிலான்ற ஒரு வேர்ட் கேட்டுட்டே இருந்துச்சு, ரயிலா போய் அட்டன் பண்ணுவோம். பட் எனக்கு அப்பதான் கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு ஜாப் ஜாயின் பண்றேன் அஸ் அ ட்ரெயினர். வித்தின் 1 மந்த்ல எனக்கு வந்து அந்த ஒர்க்ல இருந்து எனக்கு வெளியே அனுப்புறாங்க. லைக் ஐ வாஸ் ஓவர் குவாலிஃபைடு அப்படின்னு சொல்லி. அதாவது குவாலிஃபைடு கீழேனா கூட நமக்கு ப்ராப்ளம் கிடையாது, யூஆர் ஓவர் குவாலிஃபைடுன்னு சொல்லி என்னை அந்த ஆஃபீஸ்ல இருந்து வெளியே அனுப்பிச்சாங்க. ஸோ அந்த டைம்ல ஐ வாஸ் ரியலி ப்ரோக் டவுன். ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிட்டு எதுவுமே பண்ணாம வீட்டுல அப்படி இருந்த ஒரு பர்சன். ஸோ அப்போ வந்து எனக்கு ரயிலாக்கு சரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். அண்ட் அந்த ஒரு 3 days என்னால வந்து ஐ குடன்ட் ஏபிள் டு ஸ்லீப். நான் தூங்க கூட இல்லை ஃபுல் 3 days. அண்ட் ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து நான் புதுசா பார்த்தேன். ஈவன் தோ நமக்கு அது எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும், ஏன்னா ஐம் வெரி குட் புக் ரீடர். ஸோ நிறைய புக்ஸ் ரீட் பண்ணியிருக்கேன் அதுக்கு முன்னாடி. பட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான ஒரு ஸ்பேஸ் கிடைச்சது வந்து எனக்கு ரயிலா தான். தட்ஸ் வை எனக்கு ஐ பிகம் த வின்னர். சிங்கப்பூர் டிக்கெட் வின் பண்ணி அண்ட் ஐ வென்ட் டு சிங்கப்பூர் ஆல்சோ. ஸோ 30th பேட்ச் நான். ஸோ முடிச்சுட்டு அந்த ஒரு ரீசனால மட்டும்தான் அந்த புக்ஸ் இல்லை அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல நான் இம்ப்ரூவ் பண்ணியிருக்க முடியாது. அண்ட் அங்க இருந்த ஒரு குட் மென்டார்ஷிப் இப்ப வரைக்குமே ஏதாவது ஒரு டவுட்னா குருசாமி சார்ட்ட, ஜெய் சார்ட்ட, யார்கிட்டனாலுமே கால் பண்ணி பேசி, சார் இந்த மாதிரி இருக்கு என்ன சார் பண்றது, அப்ப அந்த ஒரு ஒரு மென்டார்ஷிப் இருக்குல்ல, அது வந்து நம்மளால எங்கேயுமே வந்து கிடைக்கவே கிடைக்காது. ஸோ ரயிலா இஸ் அ வெரி குட் பிளாட்ஃபார்ம் ஃபார் நியூ பிகினர்ஸ். நான் அதுக்கு அடுத்து தான் ஐ ஸ்டார்டட் ஆல் மை ஜேர்னி. அதுக்கு முன்னாடி வரைக்குமே ஓகே நம்ம ஒரு ஒர்க் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போ ரயில அட்டன் பண்ணனோ அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் இருக்குல்ல, ஓகே நம்ம பின்னாடி என்னன்னாலுமே ஒரு மென்டார்ஸ் இருக்காங்க நம்மள கைட் பண்ண, எந்த இடத்துக்கு போனாலுமே தே வில் கைட் அஸ் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங் விஷயம் நமக்கு கிடைச்சது வந்து ரயிலால. ஓகேக்கா, ரயிலா வந்து உங்க லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படிங்கறது நீங்க சொல்றத வச்சு எங்களுக்கு புரியுது. ஓகேக்கா, உங்க கூட இந்த ஒரு இன்டர்வியூ வந்து நிறைய விஷயம் நான் கத்துக்கிட்டேன். என்ன மாதிரி நிறைய பேர் இங்க லேர்ன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்புறேன். உங்க வேல்யூபிளான டைமை கொடுத்து இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூக்கா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் எவ்ரி பார்ட்டிசிபென்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.